கொண்டிருக்கும் ஜெபமாலை அன்னையே, பரலோக பூலோக அரசியே, பாவிகளின் தஞ்சமே எங்கள் அன்பான தாயே, உமது இன்பமான சன்னிதானம் தேடியோடி வந்திருக்கும் உமது பிள்ளையாகிய எங்களை கருணை கண் கொண்டு பாரும். அம்மா தாயே தயாபரியே, ஏழைகளையும் ஆதரவற்றோரை அரவணைக்கும் அன்னையே, சோர்ந்து தயங்கும் வேளையில் எம்மை தாங்கிக் கொள்ளும் தாயே, நாங்கள் எங்கள் வேண்டுதல்களோடு உமது திருமுன்னிலையில் தாழ்பணிந்து நிற்கின்றோம். நாங்கள் தீராத நோய்களால் வருந்துகிறோம், உலக மாயைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றோம். குடும்பங்களில் பிரிவுகளை காண்கின்றோம், மேற்கு கலாச்சாரத்தில் எங்கள் பிள்ளைகள் மூழ்கி அவர்கள் கல்வி ஒழுக்கம் எப்படியாகுமோ என்று ஏங்கி நிற்கின்றோம். யாரிடமும் சொல்லி மாற முடியாத மனக்கவலைகளால் மாய்ந்து நிற்கின்றோம். அகதிகளாய் வந்து வாழ புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்வுக்கு அர்த்தம் தேடுகின்றோம். எங்கள் மேல் மனம் இறங்கி உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காய் பரிந்து பேசி அருளும் தாயே. ஓ எங்கள் அன்பான தாயே, கலங்கி கதியற்ற அம்மா என்று கூவி அழைக்கையில் கை கொடுக்கும் தாய் நீரல்லவோ, அரவணைத்து ஆறுதல் கூறும் அன்னை நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் அடைக்கலமும் ஆறுதலும் நீரல்லவோ. வேலை நகரில் ஆரோக்கிய அன்னையாய், லூர்து ஜெபியில் அமலற்ப அன்னையாய், வண்ணித்திருப்பதிலே மருதமடு ஜெபமாலை அன்னையாய் வீற்றிருந்து உம்மை நாடி வந்த அனைவரையும் வாழ வைத்த தாயே, புலம்பெயர் நாடுகளில் எம்மை நிம்மதியாய் வாழ வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் தமது சொந்த மண்ணிலே அகதிகளாய் அல்லலுற்று வாழும் எம் தாயக மக்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். ஊரிழந்து உறவிழந்து உற்ற துணை இழந்து எங்கு போவோம் என்று தெரியாது வாழும் எம் மக்கள் ஆதரிப்பார் யாருமின்றி வாழும் நிலை பாரும் அம்மா தாயே, தஞ்சமென்றடைய இடமோ இல்லை, ஆறுதல் உரைக்க அன்பையும் இல்லை, உதவிக்கரம் கொடுக்க எவருமே இல்லை என அந்தர வழியில் அகப்பட்ட பாலனை போல் திகைத்து நிற்கும் எம் மக்கள் மேல் மனம் இறங்கி அருளும் தாயே.
உமது திருக்குமாரனிடம் நீர் எமக்கு பெற்று தந்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி எமது கத்தோலிக்க சமூகத்தையும் எமது பங்கையும் இங்கு வந்திருக்கும் குருக்கள் கன்னியர் துறவிகளையும் உம்மை மகிமைப்படுத்த பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த மக்களையும் எமது தாயக மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அனைவரையும் உமது பாதுகாவலில் வைத்து வழி நடத்தி ஆசீர்வதித்தருளும் தாயே.